எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெகன். இந்த வீடியோவில் நான் சென்னையிலேருந்து குருவாயூர் போனப்போ நான் ட்ரெயின் வழியாக பார்த்த காட்சிகளை ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அந்த காட்சிகளோடு சேர்த்து குருவாயூர் போகிறதுக்கான ட்ரெயின் ரூட்ஸ் ஆப்ஷன்ஸை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மற்றும் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எந்த ரூட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். குருவாயூர் போகிறதுக்கு உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். இப்போ ட்ரெயினில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை டு குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ங்கிற ட்ரெயின் டெய்லியுமே ஆப்ரேட் ஆகுது. இதோட ட்ரெயின் ஜேர்னி உங்களுக்கு 20 ஹவர்ஸ் கிட்ட வருது. ஸோ இது வந்து லாங்கஸ்ட் ட்ரெயின். அண்ட் நீங்கள் ரொம்ப நேரம் ட்ரெயினில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உங்களுக்கு குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வேண்டாம், நீங்கள் சீக்கிரமாக குருவாயூர் ட்ரெயினில் போகணும் அப்படின்னா நீங்கள் சென்னையிலேருந்து திரிசூருக்கு ட்ரெயின் புக் பண்ணுங்கள். திரிசூர்லேருந்து குருவாயூருக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான் ட்ராவல் ஜேர்னி. இதை நீங்கள் திரிசூர்லேருந்து லோக்கல் ட்ரெயின் எடுத்தும் குருவாயூர் போகலாம். இல்லை பை கார், பை கவர்மெண்ட் பஸ்ஸு, எல்லா ஆப்ஷன்ஸும் அங்கேருந்து இருக்குது. இது திரிசூர் வந்து ஒரு மெயின் சிட்டி தான். குருவாயூர் எக்ஸ்பிரஸ் தமிழ்நாடு டே டைமில், கேரளாவை நைட் டைமில் இது ஒரு ட்ராவல் ஜேர்னி இருக்கும். இந்த ஜேர்னி உங்களுக்கு நல்ல காட்சிகளை கொடுக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு 21 மணி நேரம் ஜேர்னி. இது லாங்கஸ்ட் ட்ரெயின் ஆஃப் சவுத் இந்தியான்னு கூட சொல்கிறாங்க. வேறு எந்த ட்ரெயின் இவ்வளோ லாங்கஸ்ட் டைம் அண்ட் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் போகுது அப்படிங்கிறது வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். குருவாயூர் எக்ஸ்பிரஸ் 16127 ட்ரெயினோட நம்பர். இது சென்னை எக்மோரில் காலையில் 9:45க்கு எடுக்கிறாங்க. எடுத்து தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம், பென்னடம், அரியலூர், ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி, மணப்பாறை, திண்டுக்கல், கொடைக்கானல் ரோடு, சோழவந்தான், குடல் நகர், மதுரை ஜங்ஷன், விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, அங்குநேரி, வள்ளியூர், அரல்வளைமொழி, எரநேல், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில, மன்னிச்சிங்க, குளித்துறை, நையாட்டின்கரை, இதெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த ட்ரெயின் பாஸ் ஆகிற ரூட்ஸு. இப்போ நம்ம கேரளா டே 2 கேரளாவில் என்னெல்லாம் போகுதுன்னு 12 மணி டைம் போல் கேரளா ரீச் ஆகிடுது இந்த ட்ரெயின். திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து சிறையானிக்கு, கடவக்கார், வர்க்கலா, பரபூர், கொல்லம், கையன்குளம், ஆல்பே, செர்த்தலா, எர்ணாகுளம் ஜங்ஷன், எர்ணாகுளம் டவுன், ஆலுவா, அங்கமலை, சல்லக்குடி, இரிஞ்சல்குடா, திரிசூர், புன்னக்குணம், குருவாயூர் கரெக்டாக காலையில் ஒரு 7:40 போல் போயிடும். பட் நான் போனப்போ இந்த ட்ரெயின் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. குருவாயூர் போக நான் ஒரு 9:30 கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் சென்னையிலேருந்து குருவாயூர் போகிறதுக்கான வழித்தடங்கள் அண்ட் டைமிங்ஸு. இதே ட்ரெயின் குருவாயூர்லேருந்து சென்னை வரப்போ நைட்டு 11:15க்கு எடுக்கிறாங்க. எடுத்து காலையில் ஒரு 8 மணி போல் சென்னையை வந்து ரீச் ஆகுது. அகெயின் இதே நான் ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து போனப்போ சொன்ன ரூட்டே தான் இது அகெயின் கவர் பண்ணிட்டு வருது சென்னைக்கு வரப்போ போதும். ஃபஸ்ட்டு வீடியோ வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், மன்னிச்சிக்கிங்க. மறக்காமல் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். இது 20 மணி நேரம் ஜேர்னி ட்ரெயினுங்கிறதுனால எல்லா ட்ரெயின்லேயும் இருக்கிற மாதிரி இந்த ட்ரெயின்லேயும் உங்களுக்கு டீ, காஃபி, தண்ணி, ஸ்நாக்ஸு, சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். அது போக உங்களுக்கு ட்ரெயினில் வர சாப்பாடு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஐஆர்டிசி வெப்சைட் மூலயமா பக்கத்தில் உள்ள ஹோட்டல்ஸ்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் எங்கேயோ அங்கே கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கடையில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸு, மல்டிபிள் ரெஸ்டாரண்ட்டுலாம் வந்து அதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு பர்டிகுலர் கடையை சூஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் ஸ்டேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். அவங்க ட்ரெயின் எனக்கு அந்த டெஸ்டினேஷன் வர்றதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டு கால் பண்ணாங்க. நான் ஸ்டேஷன் வந்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் உங்கள் கம்பார்ட்மெண்ட் வெளியில் மட்டும் வந்து டோர் கிட்ட நில்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி நின்று கரெக்டாக ஓடி வந்து என்கிட்ட ஃபுட்டு டெலிவரி பண்ணிவிட்டு போயிட்டேன். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வரி பண்ண வேணாம் அவங்க ஃபுட்டு டெலிவரி ஆகுமோ ஆகாதோன்றது. நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருந்தேன். நான் ஸ்லீப்பர் கோச்சில் இந்த ட்ரெயினில் போயிருந்தேன்.
இந்த ட்ரெயினில் செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி 2 ஆப்ஷனும் இருக்குது. போகிறப்ப நான் ப்ரீமியம் தக்கலில் டிக்கெட் புக் பண்ணி போயிருந்தேன். ப்ரீமியம் தக்கலில் டிக்கெட் போட்டதுனால டிக்கெட் காஸ்ட்டு தேர்ட் ஏசி அளவுக்கு இருந்துச்சு. 1600 கிட்ட வந்துச்சு. அதுவே நான் நார்மல் தக்கலில் போட்டிருந்தேன்னா எனக்கு 520 ருபீஸ் தான் டிக்கெட் ப்ரைஸு. இது நான் தக்கலில் போடாமல் இருந்ததுன்னா ஒரு 380 ரூபா 400 தான் டிக்கெட்டே இருந்திருக்கும். நான் இது பிளான் இம்மிடியேட்டாக போட்டதுனால ப்ரீமியம் தக்கல்லையும் போகிறப்ப ப்ரீமியம் தக்கல், ரிட்டர்ன் வரப்போ தக்கலில் இதையும் போட்டு வந்துருந்தேன். நான் சொன்ன மாதிரி ரிட்டர்ன் நான் வந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸில் வரல, திரிசூர்லேருந்து MAS சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் வந்தேன். அந்த ட்ரெயின் செம்ம ஃபாஸ்ட்டு. ஒரு 11 மணி நேரத்தில் சென்னை ரீச் ஆகிட்டேன். நைட்டு 11 மணிக்கு ஏறினேன். அடுத்த நாள் காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாம் சென்னை ரீச் ஆகிட்டேன். எனக்கு சோலோ ட்ராவல் பண்ணுறதுன்னா ரொம்ப விருப்பம். அதுக்காக நான் குரூப்பாக போக மாட்டேன்னு கிடையாது, குரூப்பான ட்ராவலும் பண்ணுவேன். பட் சோலோ ட்ராவல் போகிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். இந்த ட்ரிப்பு நான் சோலோவாக தான் போயிருந்தேன், அதனால தான் இந்த பில்டப்பு. இந்த ட்ரெயின் ஒரு சில இடத்துல ஹால்ட் பண்ணுறாங்க, ஒரு சில இடத்துல ஒரு 10-30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறாங்க. இது சிக்னல் கிளியர் பண்ணுறதுக்காக இல்லை ரூட் கிளியர் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி அதிகமாக தெரிஞ்ச யாராக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்ட்டு ட்ரெயின் வழியாக நான் கண்ட காட்சிகள்லேருந்தே தெரியுது. என்ன இயற்கை பசுமையான இடம். ஒரு 9-9:30 போல் நான் குருவாயூர் ரீச் ஆன பிறகு அங்கேருந்து கூகுள் மேப் ஹெல்ப்போட கோயிலோட டைரெக்ஷனை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். ஒரு 15 மினிட்ஸில் கோயில்கிட்ட போய் ரீச் ஆகிட்டேன். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல போயிட்டு 50 ருபீஸ் லோக்கல் கடை, அந்த ஃப்ரெஷ்அப் குளிக்கிறதுக்கு மட்டும் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி நான் ரிட்டர்ன் வரப்போ குருவாயூர் எக்ஸ்பிரஸில் வரல. நான் அங்கேருந்து திரிசூருக்கு ட்ரெயின் பிடிச்சி திரிசூர் போயிட்டு திரிசூர் டு சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் நான் சென்னை திருப்பி ரீச் ஆகிட்டேன். நைட்டு 10 மணிக்கு ட்ரெயின் ஏறினேன். அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கெலாம் சென்னை ரீச் ஆகிட்டேன் நெக்ஸ்ட் டே. தேங்க்யூ. இந்த வீடியோ இந்த டைம் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. சேனலை மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு